பாலஸ்தீன் மக்கள் தங்கள் சொந்த நாடு மற்றும் உரிமைகளை கேட்டு போராடி வந்தனர். இஸ்ரேல் மீது உலக நாடுகளில் சிலர் பாதுகாப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். மாநில பவுனிகள், நிலம் கைப்பற்றல், மனித உரிமை மீறல்கள் போன்றவை தொடர்ந்து பேசப்படுகின்றன. இதே சமயம் இஸ்ரேல் ஒரு மிக சக்தி வாய்ந்த இராணுவம் கொண்ட நாடாகவே மாறிவிட்டது. அது மட்டுமில்லாமல் இஸ்ரேல் ஒரு அணுகுண்டு வைக்கப்பட்ட நாடு என நம்பப்படுகிறது. அதன் பாதுகாப்பு கொள்கை மற்றும் இராணுவ தயார் நிலை உலக அளவில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் இன்று பல நாடுகளுடன் உறவுகளை வளர்த்துள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், சில அரபு நாடுகளும் கூட சமீப காலத்தில் உறவுகளை மேம்படுத்தி வருகின்றன. ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் மூலம் சில அரபு நாடுகள் இஸ்ரேலை அங்கீகரித்துள்ளன. ஆனாலும் இன்னும் பிரச்சனைகள் நிலவுகின்றன. பாலஸ்தீன அமைதி பேச்சுவார்த்தைகள், உள்நாட்டு அரசியல் பிரச்சனைகள், உலக நாடுகளுடனான வியாபாரம் மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், இந்த எல்லாவற்றுகளுக்கும் இஸ்ரேல் நாடு இன்னும் ஒரு இடைவட்ட பயணத்தில்தான் உள்ளது.